ஃப்ரெண்ட், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஸோ யாரும் அதிகமாக ஆராய வேணாம். முடிஞ்சா சிரிச்சுட்டு விட்டுருங்க. சரி இருக்கு ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லு. நம்ம நம்ம பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, பிடிச்ச 2 பேரை சேர விடாமல் வாழ்க்கையை நாசனம் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பிடிக்காத 2 பேரை சேர்த்து வச்சு வாழ்க்கையை நாசனம் பண்ணிடுவானுங்க. ஸோ சில சமயம் முடிவுன்றது பெரியவங்க சின்னவங்கன்றது கிடையாது. தெளிவான முடிவு யார் வேணா யோசிக்கலாம். இன்னொருத்தர் கேட்டு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் சொல்றது கேட்டிங்கன்னா, ஆக மொத்தம் இவனுங்களை நம்பி வாழ்க்கையை கொடுத்தோம்னா நாசனம் பண்ணிடுவானுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், கல்யாணம்னு வரும்போது மட்டும் தயவு செய்து சொந்தக்காரன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு சொல்லிட்டு எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. சுயமாக யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுத்து உங்களுக்கு சமாதானம் சொன்னால் மட்டும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா வாழ போகிறது நீங்கள். இல்லைன்னா அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு 2 பேருடைய வாழ்க்கையும் ஆபத்தில் போக முடியும். தெளிவாக யோசித்து பார்த்து ஒரு முடிவு எடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.